விஜய் சாருக்கு என்ன தெரியும்? நல்ல டான்ஸ் ஆடுவார். வின் பண்ணி முதல்வர் ஆயிட்டாருன்னா எல்லாரையும் டான்ஸ் ஆட வைப்பார். நடன போட்டியா நடக்கும் ஒரு இடத்துல. அதுதான் நடக்கும். ஒரு தொகுதியிலாவது அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல்னு வரும்போது ஒருத்தர் திட்டிக்குவாங்க, தரக்குறை வாக்குவாங்க. அதெல்லாம் அவர் படுற அந்த அவமானங்களை படணுமா? இப்போ நாறுது. அவருடைய பொழப்பு வந்து நாறிட்டு இருக்கு. குப்பை பொறுக்கிறவன் கூட 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். எங்க தலைவர் வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. இந்த சங்கீதா மேடமுடைய விஷயம் வந்து ஸ்டாலின் சார் சொல்லி சங்கீதா இறக்கி விட்டுருக்காங்க. குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நடிகை கூட வெளியே வராங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பெத்த பையனை வந்து இப்போ அசோக் நகர்கிட்ட இங்கே வீடு வாடகைக்கு வீடு எடுத்துருக்கிறான். அந்த பையன் தங்கச்சியோடைய பட்டமளிப்பு விழா லண்டனில் நடக்கிறதுக்கு இவன் போயிருக்கிறான். ஒரு பெத்த அப்பம் போக மாட்டாப்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நடிகை தானே? நடிகை ஒரு நடிகையா பல நடிகையான்னு நமக்கு தெரியாதுல்ல சார். எனக்கு வந்து இன்னொரு நடிகை மேலே கூட எனக்கு டவுட் உண்டு. நான் ஒரு படம் நடித்தேன் அவர் கூட கடைசியா நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க வெளில போனா விஜய் ரசிகர்லாம் கேட்பாங்களே, அடிக்க கூட வருவான். விஜயோடைய பொண்டாட்டிய வேணான்னு சொல்லி தானே இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? தான் பொண்டாட்டி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ரத்தம் கொதிக்கும் இல்ல. இந்த வீடியோ யாரும் இருக்கா? ஓபிஎஸ் கிண்டல் பண்ற மாதிரி அவர மாதிரி குனிஞ்சு ஒரு வீடியோ பண்ணிருக்கு. ஆமா ஆமா. வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே. சரி, இப்ப இவரே திமுக வந்து சேர்ந்தார்ல, இப்ப உங்களோட நிலைமை என்ன? அவரே வடிவேல் சார காரி துப்பணும்னா துப்பணும். அவர் சொல்லுவார், என்ன துப்பியானா துப்பணும், அடினா அடிக்கணும், கல் எடுத்து அடினா அடிக்கணும். அண்ணா நீங்க ஒரு ராகம் போடுங்கன்னு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு அந்த ராகத்தை போட்டேன். ராகம் போடவுமே வெளியில சிரிக்க ஆரம்பிச்சாங்க. திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு ஊரு, ஏன் அந்த ஊத்தப்பம் போறான் பாரு, ஏன் ஊத்தப்பம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. வணக்கம் டெலிபோன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க தீவிர விஜய் ரசிகர்னு தெரியும், கரெக்டானே? ஆமா. இப்போ அவரோட அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும்ல. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியல்னு வரும்போது ஒருத்தர் திட்டிக்குவாங்க, தரக்குறை வாக்குவாங்க. அதெல்லாம் அவர் படுற அந்த அவமானங்களை படணுமா? அதனால எனக்கு அவர் இந்த ரேஞ்சுக்கு அவமானப்படணுமான்னு இப்போ நாறுது. அவருடைய பொழப்பு வந்து நாறிட்டு இருக்கு. விஜய் சாருக்கு என்ன தெரியும்? நல்ல டான்ஸ் ஆடுவார். வின் பண்ணி முதல்வர் ஆயிட்டாருன்னா எல்லாரையும் டான்ஸ் ஆட வைப்பார். நடன போட்டியா நடக்கும் ஒரு இடத்துல. அதுதான் நடக்கும். ஒரு தொகுதியிலாவது அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். 234ல் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். அவரே ஜெயிக்க மாட்டாரு. அப்புறம் என்ன அவருங்கிறீங்க? அவர் யாரு? ஜெயித்தன எப்படிங்க அவர் ஜெயிப்பாரு? எப்படி ஜெயிப்பாரு? அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. அவருக்கு ஃபேன் பேஜ் பாத்தீங்களா நீங்க? யூடியூப்ல பாருங்க. 10 வயசு 12 வயசு எனக்கு சிஎம் ஆயிடுவாருங்க. உனக்கு வயசு என்னப்பா? 14 ஃபுல்லா ஸ்கூலுக்கு போறவங்க தான். ஃபுல் போதையில இருக்கிறானுங்க. அவன் கஞ்சா போதையில இருக்கிறானுங்க. முதல்வரை திட்டி ஒரு பொண்ணு இவ்வளவுதான் இருக்கும். 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். குப்பை பொறுக்கிறவன் கூட 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். எங்க தலைவர் வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த சங்கீதா மேடமுடைய விஷயம் வந்து ஸ்டாலின் சார் சொல்லி சங்கீதா இறக்கி விட்டுருக்காங்களாம். குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நடிகை கூட வெளியே வராங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவரோட அரசியல் இருந்து பாதிப்பு ஏற்படுத்துமா? தன்னுடைய அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க தெரியுமா? 60ஆவதா 80ஆவதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஆனால் அதை மாதிரி கூட ஒரு ஆள் இல்லைங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது கண் கலங்குது. இன்னைக்கு ஒரு நாடு ஃபுல்லாக இவர் ஜனங்க உயின்னு 10 வயசு 12 வயசுலாம் இருந்து கத்திரி எடுக்குதுங்களே. ஒரு நாதி இல்லைங்க அந்த அம்மா அப்பா கூட. ஆனால் அதை மாதிரி அவங்களுக்குள்ளே உட்காந்து முறைகள் செஞ்சுட்டு அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி இது. பெத்த பையனை வந்து இப்போ அசோக் நகர்கிட்ட இங்கே வாடகைக்கு வீடு எடுத்துருக்கிறானா. அந்த பையன் தான் பொண்ணு தங்கச்சியோடைய பட்டமளிப்பு விழா லண்டனில் நடக்கிறதுக்கு இவன் போயிருக்கிறான். ஒரு பெத்த அப்பம் போக மாட்டாப்ல விஜய். இந்த ஒரு அப்பனுக்கும் தன் பசங்க வந்து ஒரு பட்டமளிப்பு விழான்னா நம்ம பசங்க என் பொண்ணுக்கெல்லாம் நாங்கள் போய் அவ்வளோ ஒரு கொண்டாட்டம். அது
ஏன் தான் பொண்ணுக்கு கூட போக முடியல. ஒரு பையன் படம் பண்ணுறாப்புலன்னா எவ்வளவு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி எவ்வளவு அதுக்கு ஊக்கப்படுத்தி விஜய் சேதுபதி சார் பாருங்க அந்த பையனுக்கு ஹீரோவுக்கு எவ்வளவோ மேடல் ஏற்றிட்டார் அந்த பையனுக்கு. ஏன் தான் பையன் அனாதையா அவன் அப்புறம் அப்பாவாக இருந்து செய்யணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நடிகை தானே? நடிகை ஒரு நடிகையா பல நடிகையான்னு நமக்கு தெரியாதுல்ல சார். எனக்கு வந்து இன்னொரு நடிகை மேலே கூட எனக்கு டவுட் உண்டு. ஆமாம் ஆமாம், நான் ஒரு படம் நடித்தேன் அவர் கூட கடைசியாக நினைக்கிறேன். ஏதோ ஒரு நடிகை இன்னொரு நடிகை கூட இன்னொரு நடிகை கூட எனக்கு வந்து சந்தேகம் உண்டு. அவங்க வந்து தவறான உறவுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு நட்பாக கூட இருக்கலாம், பாசமாக ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம். அது ஏன் தவறான உறவாக நினச்சிக்கிறீங்க நீங்கள்? நான் நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிறேன்னா கிட்டத்தட்ட அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம பிரச்சனை என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை இனிமே வரணுங்கிறீங்களா? வந்துச்சா எப்போவோ அரசியலுக்குள்ள கால வச்சாரோ பிரச்சனைனாலதான் அரசியலை தொடங்கினாரு. அப்படிதான் சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேங்கிறாரு. அம்மா அப்பா விட்டாரு, பசங்களை விட்டாரு, பொண்டாட்டியே விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரி, இப்ப நீங்க வெளில போனா விஜய் ரசிகர்லாம் கேட்பாங்களே, அடிக்க கூட வருவான். அதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. நம்ம வந்து தப்பா சொல்லலையா, நம்ம நடக்கிற விஷயம் தானே சொல்றோம். அதனால அதை பத்திலாம் பயம் கிடையாது. விஜயோட தேர்தல் இருக்கீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் அறிக்கையெல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் அதை தான் யாரோ சொன்னாங்க. அங்கேருந்து 2 தோசை, அங்கேருந்து 2 இட்லி, எல்லாம் பிச்சு போட்டு உப்புமா கிண்டாருன்னாங்க. பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட்டு தாய் மாமா நாட்டாகிறது அப்புறம் தான் பசங்களையும் தான் பொண்டாட்டியும் வச்சு பாசமாக வச்சுக்கோ. விஜயோடைய பொண்டாட்டியை வேணான்னு சொல்லி தானே இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? தான் பொண்டாட்டி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ரத்தம் கொதிக்கும் இல்லை, ஒழுங்கா குடும்பம் குட்டி இதுகளை பார்க்கணும். அரசியலுக்கு வந்து அசிங்கப்பட்டுட்டு நல்லா இருந்த பேர் இந்த சாதாரண டெலிஃபோன் ராஜாவில் கூட அசிங்கமாகக்கூடாது. அதனால் அவருடைய அரசியல் பிரவேசம் ஜெயிக்காது. இந்த வீடியோ யாரும் இருக்கா ஓபிஎஸ் கிண்டல் பண்ற மாதிரி அவர மாதிரி குனிஞ்சு ஒரு வீடியோ பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, அதனால பெரிய பிரச்சனைல மாட்ட பார்த்தேன். சரி, அந்த பாட்டு யாவும் இருக்கா? வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே. இந்த வீடியோக்கு என்ன மாதிரி எதிர்ப்புலாம் வந்துச்சு? எங்க போனாலும் சரிதான். ஏடிஎம்கே காரங்க எங்க போனாலும் சரிதான். இதனால தலைமறைவாவே பல இருந்தேன். இப்ப நீங்க வந்து ஓபிஎஸ் கிண்டல் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவரே வந்து உங்க கட்சியில சேர்ந்துட்டாப்ல. அவரே முதல்வர் பல தடவை அவமானப்படுத்திருக்காரு. பல தடவை அந்த ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொன்னாரு. இன்னைக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல டிஎம்கே துண்டை போட்டு. அந்த மாதிரி இதை பார்த்தாச்சுன்னா, ஓ நீதானா, கொஞ்சம் பெண்டா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் கொடுப்பாரு. கோமாளிகளையும் அவரது எஜமானர்களையும் நிராகரிப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், பொதுநலனில் அக்கறை கொண்டோர். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஷூட்டிங் நடக்கும் போது ஓபிஎஸ் வேஷம் தான் போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மேக்கப் மாதிரி எனக்கு போட்டுட்டு இருந்தாப்புல, ஆனா பார்த்து போட்டுட்டு இருந்தாப்புல. சரிங்க வா, இல்லை என்னவோ பார்த்து பண்றேன், என்னதுன்னு கேட்டேன்னா ஓபிஎஸ் ஐயாவுடைய க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ. அப்பதான் தெரியும் இது வந்து ஓபிஎஸ் மாதிரி என்ன வேஷம் போட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 2-3 வீடியோவில் ஐயா எப்படி நடக்கிறாருன்னு பார்த்தேன். ஓஹோ இப்படி நடக்கிறாரு, எப்படி உட்காந்துக்கிறாரு, இப்படிதான் உட்காந்துக்கிறாரு, எப்பவும் ஜிம் பாடி மாதிரியே இருப்பாரு எல்லாம் பார்த்தேன். நடிச்சேன், ஒன்று கூட ரீட்டே கிடையாது, ஒரே கைத்தட்டு தான். நிறைய பேர் அந்த சமயத்தில் நம்ம டிஎம்கே சப்போர்ட் ஆளுங்களாம் சொன்னாங்க, ஆட்சி வந்துருச்சு, இனி உனக்கு வந்து சூப்பர், உன் வாழ்க்கையே எங்கேயோ போகுதுன்னாங்க. ஒருவேளை தோத்திருந்தா நாரி போயிருப்பேன். சரி, இப்ப இவரே திமுக வந்து சேர்ந்தாருல, உங்களோட நிலைமை என்ன? என்னோட நிலைமை பரவாயில்ல, நம்மால இங்க வந்துட்டாரு, அங்க இருக்கிற வரைக்கும் தான் எதிரி, இங்க நம்மாளு, அந்த சந்தோஷம் தான். ஓபிஎஸ் இந்த வீடியோ பாத்திருக்காரு? கண்டிப்பா பாத்திருப்பாரு, அது போடாத சேனலே கிடையாதுங்க. வடிவேல் சார் உங்களை எப்படி அறிமுகம் பண்ணாரு? டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சாருடைய எல்லா படத்துலையும் எனக்கு தானாவே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது பகவதின்னு ஒரு படத்துல வடிவேல் சார் கூட நீங்க நடிக்க போற அப்படின்னு சொல்லி காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் டைலாக் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வடிவேல் சார்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் வேணான்ட்டார், யாரையும் எல்லாம் நடிக்க மாட்டேன்ட்டார். ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் நான் ஆகிறேன், வடிவேல் சார் கூட நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். என் ஃபேஸ்புக்கில் வேற நான் வந்து டெலிஃபோன் ராஜ் இன்று வைகை புயலுடன் நடிக்கப் போகிறார் அப்படின்னு போட்டேன். வரும்போது அந்த படிக்கட்டு ஏறும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. ஆஞ்சநேயருக்கு கற்பூரம் ஏற்றலாமான்னு தெரியல. கற்பூரம் ஏற்றி ஆஞ்சநேயர்கிட்ட, ஐயா சாமி
வடிவேலு சொல்கிறேன் கூட நடிக்க போகிறேன், எப்படியாவது என்னை அவர் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாமல் நீ பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லி வேண்டிட்டு வந்தேன், தயவுசெய்து ரிஜெக்ட் பண்ணிடாதீங்கண்ணே. என்னால் இதெல்லாம் காமெடியா, டைமிங் வேணும் அப்படின்னாரு. டைமிங் வரும்னே. நீ நடின்னு ஒருத்தனே சொன்னார், யாரும் வரல. சரி ஒரு டைலாக் சொல்கிறான்ட்டு அவர் ஒரு டைலாக் சொல்ல, நான் சொல்ல டைமிங் வருது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாங்க பகவதியில். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை சீனை தூக்கிட்டாங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டோன்னே டைலாக் சொன்னாங்க. அந்த ராகம் மட்டும் அண்ணே நீங்கள் ஒரு ராகம் போடுங்கண்ணேன்னாங்க. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போம் அப்படின்னு அந்த ராகத்தை போட்டேன். ராகம் போடவுமே வெளியில் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் வந்து அது வரைக்கும் எனக்கு அந்த படம் அது பொதுவாக வடிவேல் சாருடைய காமெடி நடித்தா இந்த ஜால்ரா போடுறதுக்குன்னே ஒரு கும்பல் கிடந்து சிரிச்சு நடக்கும். காமெடி நல்லா இல்லைன்னா கூட சூப்பர் அப்படின்னு சிரிப்பாங்க. அது மாதிரி நான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் பெருசாக ஒன்றும் அந்த சீனை எடுக்கும்போது எனக்கு அது அவ்வளவு இதாக தெரியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஷூட்டிங் போனாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி தான், திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஊர், ஏன் அந்த ஊத்தப்பம் போகிறான் பாரு, ஊத்தப்பம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வடிவேலு நல்லவரா கெட்டவரா? நல்லவர், அருமையானவர். இல்லைன்னா இத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்க மாட்டார். வடிவேல் கூட நடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் போட்டு நடிக்கிறவங்க தான் வடிவேல் கூட. வடிவேல் சார் எந்த வேகத்தில் நடிக்கிறாரோ அதே வேகத்தில் கூட உள்ளவன் நடிக்கணும். அவன் டம்மி ஆயிடுச்சுன்னா அந்த காமெடி ஹைலைட் ஆகாது. வடிவேல் சாரை காரி துப்பணும்னா துப்பணும். அவர் சொல்லுவார், என்ன துப்பியானா துப்பணும், அடினா அடிக்கணும், கல் எடுத்து அடினா அடிக்கணும் வடிவேல் சாரை. அந்த மாதிரி ஈக்குவலாக நடிக்கணும். அப்படி நடித்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்குல்ல, அது எல்லாமே வடிவேல் சாரால் உருவாக்கப்பட்டவங்க. ஆனால் சில பேர் அவருக்கு எதிராக பேசுகிறாங்களே. எதிராக பேசுகிறவன் எல்லாருமே அறிவு கட்டு போய் மூளை கட்டு போய் பேசுறது. நம்ம யார் என்னன்னு சொல்லிக்க வேண்டாம், மற்றவங்களுடைய தூண்டுதல் பேரில் கூட சொல்றது. வடிவேல் என்ன பண்ணாரு, யாருக்கு என்ன பண்ணாரு, என்ன துரோகம் பண்ணாரு? ஒரு எனக்கு இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் நல்லதுதான் பண்ணாரு. எல்லாரையும் நடிகனாட்டாக்குனாரு. எவனே கார்பெண்டரு, பெயிண்டரு, கொத்தனாரு, ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் எல்லாவனையும் நடிகனாட்டாக்குனாரு. வடிவேல் சார் கூட நடித்தால் அவன் எங்கே வேணாலும் நடிக்கலாம், அந்த அளவுக்கு தயார் பண்ணுவார். கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்ச்சா சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு? ஆமா, ஒவ்வொன்றும் ராஜாதி ராஜா மார்த்தாண்ட இப்படி கம்பை பிடிச்சிக்கோ, அந்த ஷாக்கு கொடுக்கும்போது கம்பை இப்படி கொண்டு வா இப்படின்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொன்றும் சொல்லுவார். ஆனால் இப்படி பண்ணிக்கலாமே பாரு. ஷூட்டிங் இல்லாத அங்கே ஏதோ லைட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் சீனை. கடலுங்க. எனக்கெல்லாம் மாரி செல்வராஜ் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னீங்கல்ல, அந்த வருத்தம் இப்போ உங்களுக்கு இருக்கா? ஆமாம், எப்போ உண்டு. நாங்கள்லாம் வாழ்க்கையை தொலைச்சவங்க. நாங்கள்லாம் நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்து ஒவ்வொரு டைரக்டரும் விரட்டி விட என்ன இப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்தில் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோமே. மாரி செல்வராஜ் மாதிரி உள்ள ஒரு இயக்குனர்கள் வில்லேஜ் படம் எடுக்கிறவங்க, வில்லேஜ் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி கலர், இந்த மாதிரி இன்னும் கிடச்சுன்னா நான் நாகர்கோவில், அவர் திருநெல்வேலி, இல்லை பாஷெல்லாம் பேசுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒத்து போகும். நம்ம அவர் எடுக்கிறாருன்னா நம்ம சந்தோஷப்படுவோம், நம்மளை கூப்பிடுவாரு கொள்ளுவாருன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஊர் ஆளுங்களையே கூப்பிட்டு பெரிய பெரிய கேரக்டர் கொடுக்குறாரு. அது ஒருத்தர் நடிக்கிறத நமக்கு கொடுத்துருந்தா நமக்கு லைஃப். அது இந்த நடிப்புக்காக என் வயிறு இவ்வளோ பெருசு இருக்குங்க, வயிறை அறுத்து 4 கிலோ வயிறை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த வயிறை எடுத்து, வயிறு இப்படி இருக்கு, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அழகாக இருந்தால் நம்ம நிறைய வாய்ப்புகள் கிடைக்குமோன்னு தொப்புளே இருக்காது எனக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் 4 கிலோ வயிறு. ராஜ்குமார் வில்லியம்ஸ்னு பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி ராஜ்குமார் வில்லியம்ஸ் சார் எனக்கு எடுத்தார். 4 கிலோ வயிறு நடிக்கிறதுக்காக. ஆமாம், நடிக்கிறதுக்காக அப்படி கட் பண்ணேன். இந்த கண்ணுக்கு கீழே குடிகார மாதிரி தொங்கும். ஏற்கனவே என் மூஞ்சி குடிகார மூஞ்சி, இதில் வேற இங்கே தொங்கும். இதை வந்து 1.25 லட்சம் ரூபா அகர்வால் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணி இந்த தொங்குறதை எடுத்தேன். ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு, லைஃப் தானே அது. அது இல்லைங்கும்போது உள்ள ஏமாற்றத்தில் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான். ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேசுறதுல எங்க ரெஸ்பான்ஸ்? அவருடைய வளர்ச்சி வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஏரியாவில் எலெக்ஷனில் நிற்பார். அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிடுவார் மாரி செல்வராஜ். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வருதா? வாய்ப்புகள் வருது சார். பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய நடிகர்கள் உள்ள வாய்ப்பெல்லாம் இல்லை, ஏதோ வருது, அவ்வளோதான். நீங்கள் நடிகர் பிளான் பண்ணி தான் வந்தீங்களா? ஆமாம்மா, பிளானிங் தான்.
ம். ஏன்னா 6th படிக்கும்போது நம்ம தலைவர் கலைஞர் அவர்களுடைய அவருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மாறுவிட போட்டியில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை. உங்க ஊர்ல நாகர்கோவிலில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மாறுவிட போட்டி நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அதில் நான் வந்து நடிகர்கள் எம்.ஆர். ராதா அவர்களுடைய ரத்த கண்ணீர் வேஷம் போட்டு போகிறேன். கடைசியில் கலைஞரை பார்த்ததுமே வார்த்தையும் வரல, ஒன்றும் வரல, பட்டு ஓடிட்டேன் சின்ன வயசுல. 6th படிக்கும்போது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் அந்த ஸ்கூல் ஆண்டு விழா நடத்தினாங்க. அதில் அதே வேஷம் போட்டு நான் வின் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அவர் கலைஞர் முன்னாடி சொதப்பிட்டீங்க. கலைஞர் முன்னாடி சொதப்பிட்டேன். 11th SSLC முடிச்சுட்டு நேராக ஓடி வந்துட்டேன் சென்னைக்கு வந்தாச்சு. 78. ஃபர்ஸ்ட் படம் பொருத்தம்னு ஒரு படம். 83ல் தான் எனக்கு அதை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. வினி சக்கரவர்த்தி சாரும் நானும் தான் காம்பினேஷன். என்னுடைய முதல் நடிகர் வினி சக்கரவர்த்தி சார். அவர் நானும் காம்பினேஷன். படம் பொருத்தம்னு யூடியூப்ல அடிச்சிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வரும். அதுல வந்து முதல் ஓப்பனிங் டைலாக்கே என் டைலாக்ல தான் படமே ஓப்பன் ஆகும். அப்புறம் வினி சக்கரவர்த்தி சாருக்கும் ஏங்க நம்ம ஊர்ல கோனாரு ஜெயிச்சாராம அதுல ஏதோ தப்பு நடந்துருதுங்களா மெய்யாலுமா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன். சினிமாக்கு வந்துட்டேன்டாங்கிற மாதிரி 20 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அதுல நடிச்சிட்டு. ரொம்ப நன்றி. என்ன பண்ண போறீங்களோ?